ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாக்ஷி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் பீன்ஸ் பொரியல். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய கேரட், அதாவது 10 போல் கேரட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸும் அது மாதிரி நிறைய எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு வந்து நான் கல்லில் இடித்து மாதிரி குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி அதையும் வந்து குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம கம்மியாக இருந்தால் அப்புறமா ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அளவு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கப்பில் வந்து நான் வந்து பாதி, அதாவது 1/4 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு விசில் வந்தோடனே நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஒரு மூடி, அதாவது ஒரு தேங்காவை இது மாதிரி வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிக்சியில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைங்க, அதாவது திருவுனா எப்படி வரும் அது மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் திருவுனா வந்து வேணும்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு வந்து தேங்காய் திருவில் நீங்கள் எப்படி வந்து திருவுனா வருமோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கேரட்டு பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே இப்போ வச்சுக்கலாம். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டனோடனே இப்போ நம்ம வந்து அதில் 1/4 கப் தண்ணி தான் ஊற்றிருக்கனால அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி இருக்காது. இப்போ வந்து நல்லா வந்து கலரிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எப்போவுமே நீங்கள் கீரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா எண்ணெயில் வெடிக்கும். இது 3த்தையும் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வந்து கடுகு பொரிஞ்சோடனே வந்து கருவேப்பிலெல்லாம் நல்லா வந்து இதுவானோடனே வந்து நீங்கள் வச்சுருக்க இந்த கேரட் பீன்ஸ் பொரியலில் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பொரியல் ரெடி.